கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீடிய நேற்று நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நம்ம சிந்திக்க போகிற தேவனுடைய வசனம் 2 விதமான தூக்கத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று மாம்சத்தில் ஏற்படுகிற ஒரு தூக்கம், இன்னொன்று ஆவிக்குரிய தூக்கம். இந்த ரெண்டையும் குறித்து நம்ம இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவா என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் நம்ம பார்க்கும்போது முற்றிலுமாய் மாறுபட்ட ஒரு ஜென்ரேஷனை பார்க்கிறோம். அந்த காலத்துல பாருங்க, வீட்டில் உள்ள பெண்கள்லாம் அதிகாலையிலே எழும்பி தங்களுடைய வேலைகளை சுறுசுறுப்பாய், குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அதிகாலையில அதிக இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு படி அளக்கிறாள் என்று சொல்லி அவளுடைய அந்த உத்தம குணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ஜென்ரேஷன்ல வாழ்கிற பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் 100% என்ன செய்றாங்க, தூக்கத்தை விரும்புகிற ஒரு ஜென்ரேஷனை தான் இருக்குது. ஒருவேளை இந்த வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு நான் சாட்டர்டே சண்டே வந்து விட்டால் என்று சொன்னால் அநேக வீடுகளில் பிள்ளைகள் 10 மணி 11 மணி, நிறைய பேர் காலையில் சாப்பாடு கூட சாப்பிட்றது கிடையாது, நேரம் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் அவங்க தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படி அந்த தூக்கம் வருகிறது என்றே தெரியவில்லை. ஆனால் வேதம் நமக்கு சொல்கிறது, தூக்கத்தை நீ அப்படிப்பட்ட தூக்கத்தை விரும்பாதே. நீ ஒருவேளை இப்போ உனக்கு தெரியாது, இதே பழக்கம் நான் சொல்லுவாங்களே, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்று சொல்லி, இதை விரும்ப ஆரம்பிப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் நீ எப்படி போயிருவ, தரித்திரனாவாய். ஆனால் கண் விழித்திருப்பாய் என்று சொன்னால் ஆகாரத்தினால் நீ எப்படி ஆவாயம், திருப்தி ஆவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தூக்கம் என்ன, தூக்கம் எல்லாருக்கும் ஒருவேளை ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் வாழ வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் எல்லாருக்கும் எனக்கு 8 மணி நேரம் தூக்கம் அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை 8 மணி நேரம் தூங்க முடியாதுன்னா ஒரு 6 மணி நேரம், அதுக்கு குறைந்து தூங்கவே கூடாது, கட்டாயம் தூங்கணும். ஆனால் இதே 12 மணி நேரம் தூக்கம், 15 மணி நேரம் தூக்கம் என்று மாறிவிடவே கூடாது. புரியுதா? அதனால தூக்கத்தை விரும்பக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை நம்ம அப்படி தூக்கத்தை விரும்பின வேதம் திட்டமாய் சொல்கிறது, நீ என்னதான் ஆயிடுவாய், தரித்திரனாகிடுவாய். உன் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாய் எல்லாவற்றையும் இழந்து நீ தரித்திரனாய் போய் விடுவாய். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்கிறது, என் வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்ட காரியத்துக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேனா, சுறுசுறுப்பு இல்லாமல் எப்பவும் தூங்கி தூங்கி கழித்து என் வாழ்க்கையில் நல்ல வரவேண்டிய நல்ல துடிப்போடு இருக்கிற காலகட்டத்திலாம் நான் வீணாக தூக்கத்திலேயே செலவழித்து விட்டேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இந்த தூக்கத்தை விரும்பினா அவனுக்கு யார் இந்த தூக்கத்தை விரும்புவா தெரியுமா? வேதம் யார் தூக்கத்தை விரும்புகிறவன் யார் என்று வேதம் சொல்கிறது தெரியுமா? நீதிமொழிகள், அதில் நிறைய காரியங்கள் இருக்குது. நீதிமொழிகள் 5ஆம் வசனம், சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாக இருப்பான். சோம்பல் தான் நம்மள என்ன செய்யுமா, தூங்கி விழப்பணும். சோம்பல்னா என்னது, எதையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் எப்பொழுதும் படுத்தே இருக்கிறவங்க தான் யார், சோம்பேறி. வீட்டில் கூட சொல்லுவாங்க, என்ன சோம்பேறி மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. சோம்பல் இருக்கும்போது தான் ஒருத்தனை என்ன செய்யுமா, தூங்கி விழ பண்ணும் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அதே நீதிமொழிகள் 23:21 சொல்லப்பட்டு, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:21 சொல்லுகிறது. நீதிமொழியில் தான் அந்த தூக்கத்தை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். தூக்கம் தான் எல்லாவற்றையும் என்ன சொல்லப்பட்டீங்கன்னா, தூங்க நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், கந்தைகள், அதாவது தரித்திரம், கந்தை, இது எல்லாமே வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி நீதிமொழியில் 24 பாருங்க, 33-34 பாருங்க, இன்னும் கொஞ்சம் 30 பார்க்கலாம். சோம்பேறியின் வயலையும் மதியினனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். சோம்பேறியுடைய வயலும் திராட்சை தோட்டமும் எப்படி இருக்குதான், இதோ அதெல்லாம் முள்ளு காடாக இருந்தது. ஏன்னா அவன் போய் அதில் வேலை பார்க்காம இருந்தால திராட்சை தோட்டம்லாம் வயல்வெளியெல்லாம் என்னதான் மாறிட்டான், முள்காடாய் மாறிவிட்டது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் சுற்றில சுவர் கூட என்ன போயிருந்துச்சான், பராமரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சோம்பல் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். நீதிமொழி அவர் யோசிக்கிறாரு, இது ஏன் இப்படி இருக்குது, சோம்பேறியுடைய நலம் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு அவர் என்ன செய்கிறாராம், சிந்தனை பண்ணினாராம். அதை நினச்சி பார்த்த பிறகு தான் அவருக்கு புத்தி வருதான். ஏன்னு சொல்கிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் தூக்கத்துக்கு காரணம் சோம்பல்.
இது ரெண்டும் என்னத்தை கொண்டு வந்துருமா? வறுமையை, தரித்திரத்தை, கந்தையை கொடுக்கும். தரித்திரம் எப்படி வருமா? வழிபோக்கனை போல. வழிபோக்கம் வந்து நம்ம சொல்லிட்டு வர மாட்டான், திடீர்னு போகிற வழியில் என்ன செஞ்சிடும், வந்துடும். அது மாதிரி திடீரென்று என்ன செஞ்சிடும், வந்துவிடும். வறுமை எப்படி வருமா? ஆயுதம் அணிந்தவனை போடும். ஒரு வார்க்கு போகிறவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த யூனிஃபார்ம் எல்லாமே சோல்ஜர் யூனிஃபார்ம் எல்லாம் ஃபுல்லாக போட்டு தான் வருவாங்கள்ல, அந்த மாதிரி அதை வந்து செஞ்சிருமா, திடீரென்று சொல்லி தாக்குவதற்கு அது என்ன செஞ்சிடும், வந்து விடும். அப்போ இன்னைக்கு தூங்குறது உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப சுகமாக இருக்கலாம், இனிமையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் வயது ஆக ஆக தான் அப்படியே விளைவுகளை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. ஆனால் அதே இது நீங்கள் கொஞ்சம் உங்களை பக்கத்தில் உங்களுக்கு தெரிந்தவங்களை எப்பவும் நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்கள பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளவு முன்னேற்றத்தை அவர்கள் கண்டிருப்பாங்க. இடைவிடாத முயற்சி, சுறுசுறுப்பு. அதுக்கு அவங்க தூங்காமல் இருக்கிறாங்களா? போதுமான தூக்கமுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை சுறுசுறுப்புள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டபடினால அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை. அப்போ ஒருவேளை இந்த நாட்களில் வேதத்தை பார்த்தீங்கன்னா, வேதம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் தேவையான ஒரு மனுஷன் உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அத்தனை ஆலோசனையும் நமக்கு வேதத்தில் உண்டு. அப்போ தூக்கத்தை நம்ம என்ன தேவ பிள்ளையை நினச்சிக்கூடாது, விரும்பக்கூடாது. அது நம்மை கண் விழித்திருக்கும் போது ஆகாரத்தினால திருப்தியாகும். தூக்கம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வந்துருமா, கந்தைகளை உடுத்துவிக்கும் என்று சொல்லி ஒருவேளை மாம்சத்தில் வருகிற அந்த தூக்கத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டு. ஒருவேளை வயதானவர்கள் எல்லாம் அவங்க நல்லா ரிட்டையர்மெண்ட் ஏஜில் அவங்களால நிறைய பலவீனங்கள் வந்து தாக்கக்கூடும். அவர்கள் ஒருவேளை நன்றாக தூங்குவதை குறித்து என்னதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் இளம் வயதில் இன்றைக்கி இளம் வயது பிள்ளை தான் அப்படி தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு நாள் ஃபுல்லாக தூங்க சொன்னால் கூட அவங்க தூங்குவாங்க போல. அப்படி தான் இன்றைக்கி இள வயது உள்ளவர்கள் இன்றைக்கி மாறிக்கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட தூக்கத்துக்கு ஒருவேளை உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் இப்படி அது பெண் பிள்ளைகள்லாம் இப்படி தூங்குவார்கள் என்று சொன்னால் தாய்மார்கள் கட்டாயம் நீங்கள் அதை கண்டிக்க வேண்டும். இப்படி தூங்கக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளை ஒருவேளை இரவில் நீ சீக்கிரம் படுத்து காலையில் எழும்ப கற்றுக்கொள் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படிதான் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். அநேக தவறு என்ன தெரியுமா, என் பிள்ளை 5 நாள் வேலை செஞ்சுட்டு இன்றைக்கி தான் ரெஸ்ட் எடுக்கிறான் என்று சொல்லி இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளையும் பெற்றோர் அப்படின்னு சொல்கிறாங்க, நாளைக்கு ஸ்கூல் கிடையாதுல, நான் நல்லா தூங்கட்டும் என்று சொல்லி. அப்படி தூங்குற பிள்ளைகளும் அப்படியே தான் பழகி விடுவார்கள். அவங்களுக்குன்னு ஒரு கரெக்டான ஷெட்யூல் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அதன்படி அவர்களை நீங்கள் நடத்த, பிள்ளை ஆண்டவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அதனால் அந்தபடி வேதம் நமக்கு அதை தானே கற்றுக் கொடுக்கிறது. தூக்கத்தினால் வருகிற விளைவுகளை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? அதனால் நம்முடைய பிள்ளைகளை நம்ம வேதம் கற்பிக்கிறபடி நாம் வளர்க்க நம்ம கற்றுக்கொள்வோம். இது நம்ம பார்க்குற மாம்சத்தில் உண்டாகிற ஒரு தூக்கம். ஆனால் ஆவிக்குரிய ஒரு தூக்கத்தை நம்ம பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான், உண்மையாக நடந்த சம்பவம். அதில் 13ஆம் அதிகாரத்திலிருந்தே சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோன் அவனுடைய பிறப்பு ஆச்சரியமானது, அப்படிதானே? அவங்க அம்மா அப்பாவுக்கு குழந்தை கத்தரை கொடுக்குறாரு. அப்போ மலடியாக இருந்த அவங்க அம்மாவுக்கு குழந்தை. ஆனால் அந்த குழந்தை கொடுப்பதுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அந்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சபரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்போ பிள்ளை பிறக்கும் போதே அந்த குழந்தை எப்படி வளர்க்கணும், அந்த குழந்தை மேலே சவரகன் கத்தி படக்கூடாது, திராட்சை செடியில் உண்டாகிற எதையுமே அவன் பானம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் கர்த்தருக்காக நசரேயனாய் இருப்பான். அவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களை சத்துருக்கள் பெலிஸ்தர் அவங்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள், அவனுடைய கைக்கு அவன் தான் ரட்சிப்பான் என்று சொல்லி அவன் மேல அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனை குறித்து ஒரு திட்டமும் நோக்கமும் சொல்லப்பட்டு அவன் வளர்க்கப்பட்ட அந்த சிம்சோன் தான். அவனை பாருங்க, அப்படி அதே 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோம் என்று பெயரிட்டால், அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை என்ன செஞ்சாராம், ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, அவன் சோராவுக்கு எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவைக்கினார். அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது ஒரு ஸ்டேஜ் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே வர தொடங்கி அவன் என்னென்ன காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பெலிஸ்தரின் கைக்கு தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய உள்ளத்தில் என்ன செய்கிறாரு, ஏவ ஆரம்பிக்கிறான் என்று பார்க்குறோம். ஆனால் அந்த சிம்சோன் பாருங்க, கடைசியில் பெலிஸ்தரின் குமாரத்திகள், அதாவது வேத திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அந்நிய புத்திரரோடு சேரக்கூடாது,
பண்ணக்கூடாது, அந்நிய பெண்களை விவாகம் பண்ணக்கூடாது என்று சொல்லி. ஆனால் இதில் விசேஷமாய் சிம்சோன் யார்? கர்த்தருக்காக நசரேது விரதம் இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட அவன் என்ன செய்கிறான்? பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒருத்தரை கண்டு அவன் மேலே ஆசைப்பட்டு அவளை நான் திருமணம் பண்ணுவேன் என்று சொல்லி அவளை திருமணம் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். அதன் மூலம் நம்ம பாருங்கள், பெலிஸ்தருக்கும் உங்களுக்கு பெரிய பகைகள் வந்துருக்குது. ஒவ்வொரு முறையும் அவன் பேர் என்ன செய்யறான்? பெலிஸ்தரை என்ன செய்யறான்? தன்னுடைய பலத்தினால, கர்த்தர் கொடுத்த அந்த பலத்தினாலே அநேக காரியங்களை அவன் செய்து அவன் என்ன செய்யறான்? அவர்களை அழிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்கிறாங்க? இவன் கோவிச்சுட்டு, ஏன்னா பெலிஸ்தரை பழி வாங்கிறதுனால தகப்பு வீட்டுக்கு என்ன செய்கிறான்? அவன் மனைவி போயிடா, இவனும் அவங்க போயிடான், அவங்க தகப்ப வீட்டுக்கு போயிடான். அந்த 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொண்டு அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து ஏன்னா ஒரு விடுகதை போட்டிருப்பான். அதை யாராலும் அந்த பெலிஸ்தர் திருமணத்துக்கு வந்திருந்த யாராலும் அதை விடுவிக்க முடியாது. ஆனால் அவன் விரும்பி நேசித்து திருமணம் பண்ணின அந்த பெண் அவனை அலட்டி கொண்டே இருப்பாள். ஏன்னா அவன் சொந்த ஜனங்கள் அவளை நீ உன் புருஷன்கிட்ட கேட்டு அதை சொல்லுங்கன்னு சொன்னனால அவன் கேட்டதுனால அந்த விடுகதை அவன் அதனுடைய அந்த ஆன்சரை அவன் சொல்லிடுவான். உடனே போய் இவன் அவங்களுக்கு ஆன்சரை சொல்லிடுறதுனால ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மாற்று வஸ்திரங்களை கொடுக்கணும். அதனால் இவன் என்ன செய்வான்னு சரின்னா 30 பேரை கொண்டு அவங்க வஸ்திரத்தை புரிந்து கொண்டு யாரெல்லாம் விடுகதை விடுவித்தார்களோ அவங்களுக்கு கொடுத்துருவான். ஆனால் கோபம் போட்டு தான் தகப்பு வீட்டுக்கு என்ன செய்வான்? போயிடுவான். ஆனால் இந்த சிம்சோனுடைய ஒய்ஃபை என்ன செஞ்சிருவாங்க? வேறு ஒருத்தருக்கு என்ன செய்வாங்க? திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. சில நாள் கழிஞ்ச பிறகு திருப்பி சிம்சோன் வீட்டுக்கு வருவான். தான் பெஞ்சாதியை வேணும்னு கேட்கும்போது அவன் தகப்பன் அந்த மனைவியோட அப்பா சொல்வார், நீ அவளை வெறுத்து விட்டான்னு நினச்சி நான் வேற உன் சிநேகிதனுக்கு அவனை திருமணம் செய்து கொடுத்து விட்டேன். அவளுடைய தங்க இருக்கு, அவள் நல்லா அழகாக இருப்பா, அவளை வேணா நீ என்ன செய்ய திருமணம் பண்ணிக்கொள்ளணும்னு திரும்பவும் இவனுக்கு என்ன வந்துடும்? கோபம் நான் எப்படியாவது இந்த பெலிஸ்தருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி 300 நரியை பிடிப்பான். நிறைய பிடித்து 2 நரியோட வாழை கட்டி என்ன செய்வான்? அதை தீப்பந்தத்தை வச்சு அதை என்ன செய்வான்? அவனுடைய வெள்ளாமையில் என்ன செஞ்சிருவான்? துரத்தி விட்டுருவான். இந்த நரிகள் அந்த வெள்ளாமைக்குள்ளே அந்த தீப்பந்தத்தோடு போகும்போது எல்லாம் கரிஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் போயிடும். உடனே பெலிஸ்தருக்கு இவன் மேலே பயங்கரமாக என்ன செஞ்சிடும்? கோபம் இவனை பிடிக்கும்படியாக வருவாங்க. பிடிக்கும்படியாக வரும்போது இவன் ஒரு இடத்துல போய் ஒளிந்து கொண்டு இருப்பான். அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுவாங்க. ஏன்னா பெலிஸ்தர் தான் இவங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி எங்களுக்கு செய்தான்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், நீங்கள் அவனை கட்டி கொடுக்க, அவனை ஒரு அது என்ன கயிறுனால கட்டி கொடுக்கறதுக்காண்டி வந்தோம்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான் அவங்கள இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் என்னை கொண்டு போய் கட்டி கொண்டு போய் அவங்ககிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கக்கூடாதுமா, சரி என்று சொல்லிடுவார்கள். அது மாதிரி அவங்க பெலிஸ்தர் என்ன செய்வாங்க? பெலிஸ்தர் கையில் கொண்டு போய் உன்னை கொல்ல மாட்டான், ஆனால் கையில் கொண்டு போய் நீங்கள் என்னை கொண்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆனால் உன்னை கொல்ல மாட்டான், உன்னை கட்டி அவங்க கையில் ஒப்பு கொடுப்போன்னு பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்து விடுவார்கள். ஆனால் பெலிஸ்தர் இவனை பார்த்தோன்னே பயங்கரமாக ஆரவாரம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கி வருவார். அவன் என்ன செய்வான் பாருங்க, ஒரு கழுதையோட தாடை எலும்பு தான் அங்கே கிடக்கும். அதை எடுத்து என்ன செய்வான்? 1000 பேரை கொன்று போட்டான். அவ்வளவு பலசாலி அவன். ஏன் என்று பலன் சொன்னால், கர்த்தருக்காக இஸ்ரவேல் ஜனங்களை அவனுடைய சத்துருக்கள் கையிலேருந்து விடுவிக்கும்படியாய் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தினாலே அவன் இந்த காரியங்களை செய்கிறான் என்று பார்க்குறோம். ஆனாலும் இந்த சிம்சோனை பாருங்க, திரும்பவும் போய் என்ன செய்வான்? காசாங்கிற ஒரு ஊருக்கு போவான். காசா இன்னைக்கு கூட நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பர் டிவியிலலாம் பார்க்குறோம்ல, இஸ்ரவேலுக்கும் காசாவில் உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் நடந்து கொண்டு இருக்கிற யுத்தங்களை குறித்து பார்க்கலாம்ல. அந்த காசாவில் போய் அவன் அங்கே ஒரு வேசியை பார்த்து அவளோடு என்ன செய்கிறான்? இருக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கேயும் என்ன செய்வாங்க? அவனை தேடி வருவாங்க. தன் வாழ்க்கையில் கண்களின் இச்சைக்கு அவன் ஒப்பு கொடுத்தபடியினால அவன் மேலே வைக்கப்பட்ட அந்த ஒரு பெரிய அழைப்பை அவன் இழந்து போகிறத பார்க்குறோம். கர்த்தருடைய ஆவியானவன் அவனை விட்டு விலகிறான். அவனுடைய பலம் அவனை விட்டு போகிறது. இன்றைக்கி அவன் என்னதான் மாறிவிடுறான்? வேடிக்கை பொருளாய் மாறினான். அந்த 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவனுடைய நிலைமை அவ்வளவு பரிதாபம். இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். பாருங்க, எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை, எவ்வளவு பெரிய பலசாலி. ஒரு கழுதை தாடை எலும்பினாலே 1000 பேரை கொன்று போட்டவன். அவ்வளவு பலசாலியை பாருங்க, இன்னைக்கு வேடிக்கை பொருளாய் அவன் மாறி போகிறான். கடைசியில்
அப்போதான் அவனுக்கு உணர்வு வருது. அவனை வேடிக்கை காட்டுற பார்க்குறதுக்கு அந்த இடத்துல 3000 பேர் கூடி இருக்கிறாங்க. ஆனால் கடைசி நிமிடத்தில் சிம்சன் ஒரு சின்ன ஒரு ஜெபம் செய்கிறத பார்க்குறான். அருமையான ஒரு ஜெபம். நியாயாதிபதிகள் 16:28 சொல்லுகிறது, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக, ஏன்னா 2 கண்ணையும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, குருடாக்கி போட்டுட்டாங்க, ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்குறான். ஆண்டவரே 2 கண்ணையும் பிடுங்கி விட்டாங்கப்பா, இந்த கண்ணுக்கு பதிலாக நான் இந்த பெலிஸ்தரை பழி வாங்கணும், எனக்கு ஒரு விசை என்ன நினைச்சிருங்க, என்னை இந்த ஒரு விசை மட்டும் பலப்படுத்திடுங்க. அப்போதான் உணர்றான், தான் செய்த எல்லா தவறுகளையும் உணர்கிறான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய நுகத்தோடு அவன் பிணைக்கப்படவே கூடாது. அவன் அப்படியெல்லாம் ஒவ்வொரு முறையும் பெலிஸ்தரோடு பிணைக்கப்பட்டு கண்களின் இச்சை, பெண்களின் ஆசையினால பிணைக்கப்பட்டபடியினாலே அவன் எல்லாவற்றையும் இழந்து போன நிலையில கடைசியில் உணர்த்தப்பட்ட. அதனால்தான் சிம்சோன், நீங்க எபிரேயருக்கு புஸ்தகம் விசுவாச பட்டியலில் சிம்சோனின் பேர் வருகிறது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்ன சிம்சோன் இதெல்லாம் பண்ணானே, பெரிய எப்படி அவன் பேர் வர முடியணும்? ஆனால் அவன் கடைசியில் உணர்த்தப்பட்டான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களின் பட்டியல் என்று சொல்லப்படுகிற அந்த 11ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டும், ஆனால் காலம் போதாது. அப்போ அந்த விசுவாச வீரர் பட்டியலை யார் வந்து விடுகிறார்? சிம்சோன் வந்து விடுகிறார். ஏன்னா கடைசி நிமிடத்தில் அவன் மனம் திரும்புகிறத பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் அவனுக்கு எப்படி உதவி செய்கிறாருன்னு பாருங்கள். அந்த அந்த இது வாசிக்கும் போது ரொம்ப ஒரு உண்மையாகவே மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். 29-30 பாருங்கள். சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக. ஏன்னா கையிலாக கொடுக்குற அந்த கூட்டிகிட்டு அப்படியே கண்ணு தெரியாதனால கூட்டு வர்றாங்க, அவன்கிட்ட கேட்பான், அந்த தூண் இங்கே இருக்குது, அது கூட நல்லா இருக்கும். அந்த 26ஆம் வசனத்தில், சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டவனுடைய வீட்டை தாங்குகிற தூண்களை நான் முன் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அதை எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த 2 தூண் மேலையும் கையை வைத்து, என் ஜீவன் இவர்களோடைய மடி, ஏன்னா அவனுடைய மயிர் திரும்ப வளர ஆரம்பிக்கிறது, அதனால் பலன் அவனுக்குள்ள திரும்ப வர ஆரம்பிக்கிறது. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுனால கர்த்தர் அந்த பலத்தை அவனுக்கு திரும்ப கொடுக்குறார். பாருங்க, அவன் உயிரோடு இருக்கும்போது அந்த கழுதை தாடை எழும்பினால 1000 பேரை தான் கொண்டு போட்டான். ஆனால் அந்த கூட்டத்தில் அன்றைக்கி 3000 பேர் இருந்தாருங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பெலிஸ்தர் அவ்வளோ பேரும் சிம்சோடனே கூட சேர்ந்து என்ன செஞ்சாங்க, மடிந்து போனார்கள். இது அவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஆவிக்குரிய தூக்கம். ஒருவேளை மாம்ச தூக்கத்தை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை ஒரு அழைத்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தரோட நம்ம கொடுத்திருக்கிறார். நம்ம மேல கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்து தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நம்ம மற்ற உலக மக்களை போல தூங்கி நம்முடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நம்ம எழும்பி நிற்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வாஞ்சியோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிம்சோனை போல கர்த்தர் அவன் மேலே வைத்த அந்த திட்டத்தை அவன் மறந்து போனபடினாலே அவனுடைய வாழ்க்கையில் கடைசி காலகட்டத்தில் அவன் அனுபவித்த வேதனைகள் அநேகம். ஆனாலும் மறுபடியுமாய் அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்தபடினாலே கர்த்தர் அவனை திரும்பமாய் மீட்டு எடுத்தார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நம்மளும் சிம்சோனை போல ஒருவேளை அழைக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு அழைப்பு கர்த்தரை நம்ம அழைத்து இருக்கலாம். கொஞ்ச காலம் பிரகாசித்து விட்டு திரும்பவுமா ஏதோ ஒரு பாவத்தில் திரும்ப விழுந்து போய் இருக்கிறபடினாலே கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்ததை நம்ம இழந்து போய் நிற்கிறோமா? இன்றைக்கு உண்மையாகவே நீங்கள் உணர்த்தப்பட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி, என்னை திரும்ப ஒரு விசை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தை நீங்கள் கேட்பீர்கள். பேதுருவை பாருங்க, ஆண்டவரோடு கூட இருந்தவர் தான். 3.5 வருஷம் ஆண்டவரோடு கூட இருந்த அவருடைய அத்தனை பிரசங்கத்தையும் கேட்டவர், அத்தனை அற்புதங்களையும் கண்ணார கண்டவர். ஆனால் அதே பேதுருவை பாருங்க, அந்த ஒரு ஸ்திரீக்கு முன்பாக கர்த்தர் அவருடைய கல்வாரி பாடுகளுக்கு முன்பாக ஏரோது பிளாத்துவின் அரண்மனையில் இருக்கும்போது 3 தடவை கர்த்தரை மறுதளித்தார். இது யாருன்னே தெரியாது என்று சொல்லி மறுதளித்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின அந்த பேதுரை, ஆனால் திரும்ப அவர் மனம் திரும்புகிறார். தான் செய்ததை தவற உணர்ந்து மனம் கசந்து அடுகிறார். அந்த பேதுருவை கண்டுதான் கர்த்தர் இன்றைக்கு எவ்வளவு பெரிய சபைகளை
அவரை கட்டினார். கர்த்தர் பேதுருவை தூண்களாய் மாற்றினார். சபைக்கு தூணாய் கர்த்தர் பேதுருவை மாற்றினார். இறக்கும்போது கூட அவர் சொன்னார், ஏன்னா என்னை நேராக சிலுவையில் அறையதுக்கு நான் எந்த தகுதி எனக்கு கிடையாது, என்னை தலைகீழாய் சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி அவர் அப்படிதான் மரித்தார் என்று சரித்திரம் சொல்கிறது. அதனால் திரும்பவும் அவர் உணர்த்தப்பட்டார். பேதுரு ஒருவேளை அன்றைக்கு ஒரு ஸ்திரீக்கு முன்பாக ஆண்டவரை மறுதளித்தான். ஆனால் அவனு திரும்ப அவன் உணர்ந்த போது, மனம் கசந்து அழுத போது கர்த்தர் அவனுக்கு மன்னித்து திரும்பவும் அவனை பலப்படுத்த தைரியமாய், அன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கிறோம், பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு பிறகு தைரியமாய் சொல்கிறாரு. யாரை பார்த்து? அந்த ஒரு வார்த்தையை நம்ம வாசித்து விடுக்கலாம். அப்போஸ்தலர் 3 பார்க்கிறோம், 14ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது பேதுரு எழும்பி சொல்கிறார், அந்த சப்பானியை குணமாக்கினவுடன் சொல்கிறார், பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 4:13 பார்க்கிறோம், பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஒருவேளை ஒரு காலத்தில் ஆண்டவரை மறுதலித்த பேதுரு திரும்பவுமாய் மனம் கசந்து திரும்பவுமாய் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்த பார்ப்போம். அதனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஆண்டவரை தொலைத்து விட்டு நிற்கிறோமா? ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். சிம்சோனுக்கு உதவி செய்த ஆண்டவர், பேதுருவை திரும்பவுமாய் மீட்டெடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நோக்கி பார்க்கிறார். உங்களையும் மீட்டெடுக்க அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். எபேசியரில் பார்க்கிறோம், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்துவ உன்னை. எபேசியர் 5:14 சொல்கிறார், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை மரிப்பார். இப்பொழுது நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, ஆவிக்குரிய நித்திரையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, எழும்புங்க. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் உங்களை நோக்கி கூப்பிட, எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் கூப்பிடுறாரு. மரித்து கிடக்கிற, அதாவது ஆவிக்குரிய நித்திரையில் கிடைக்கிற மரித்தோட்டை நீங்கள் அவங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதே தூக்கத்தில் தான் நீங்களும் இருப்பீங்க. அவங்களை விட்டு வெளியே வாங்க, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்கு என்று எழும்பி பிரகாசிக்கும்படியார் தூக்கத்தில் இருந்து ஆவிக்குரிய தூக்கத்தில் எழும்பும். அதே நேரம் மாம்சீகத்தில் சோம்பலாக இருந்து தூங்கி கொண்டிருக்கிற அந்த தூக்கத்தை விட்டு எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நம்முடைய பலவீனங்களை அவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு என்னை மாற்று என்று சொல்லி கேட்போமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, அப்பா, மாம்சீக தூக்கம் ஆவிக்குரிய தூக்கம் என்று பார்த்தோம். அப்பா ஆண்டவரே, ஆவிக்கு மாம்சீக தூக்கம் எப்படி சோம்பல், அதனால் கந்தைகள் தரித்திரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறப்பா. அதே நேரம் ஆவிக்குரிய தூக்கம் எவ்வளவு ஆண்டவரே டேஞ்சரஸ் ஆனது என்பதை பார்த்துருக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே உணர்த்தப்பட்ட சிம்சோனப்பா, உணர்த்தப்பட்ட பேதுரு ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே அவர்களை திரும்ப எடுத்து நீங்கள் பயன்படுத்தினீங்களோ அப்படியா இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறப்பா. ஐயோ, நானும் ஆண்டவரை விட்டு எங்கேயோ ரொம்ப தூரம் போய்விட்டேன் என்று சொல்லி என்ன ஆண்டவர் மன்னிப்பாரா என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா. அவர்களுக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டுங்க. உண்மையாகவே ஆண்டவரே அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து வரும்போது அப்பா திரும்பமாக எடுத்து ஆண்டவரே அவர்களை உபயோகப்படுத்துகிற தேவன், அன்றைக்கு பேதுருவை தூண்களாய் மாற்றின தேவன் அப்பா, உங்களுடைய பிள்ளைகளே எங்களுடைய இந்திய தேசத்தில் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரகாசிக்கிற விளக்காய் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, அது மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்னென்ன பிரச்சனைக்காக அப்பா ஏதோ தற்செயலாக இந்த செய்தி அவர்கள் கேட்கலாம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே, இக்கட்டு இடுக்கண்கள் மாறட்டும் ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷமும் கழிப்பும் அப்பா, ஆரோக்கியமும் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும், பிரிவினைகள் மாறி போகட்டும், குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில் ஆண்டவரே, உடன் பிறப்புகள் மத்தியில் ஆண்டவரே ஒரு சமாதானமும் ஒற்றுமையை நிலவட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் அதை வாய்க்க செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.